ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எஸ்பிஓ ஜாபில் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த லாகின் போர்ட்டல் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் சொல்லிட்டு காமிக்கும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க்கு, டேஷ்போர்டு, டுடே டாஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர். ஓகேங்களா, பேன் கார்டு நம்பர் இதை கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பரில் இருக்க நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க நேமும் ஒன்றான்னு கேட்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பேங்க் எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோடு அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டிங்கனாலே பேங்க்கோட நேமும் பிரான்ச் நேமும் அதுலேயே விசிபிள் ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வரும். நீங்கள் ஒன்ஸ்க்கு போய் இந்த வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளோதான், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.